வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் டிஃபனுக்கு என்ன பண்ணுறது, மாவில்லையேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாங்க. ரேஷன் பச்சரிசி இருந்தால், ரேஷன் துவரம்பருப்பு இருந்தால் போதுங்க. சூப்பராக நம்ம மொறு மொறுன்னு ஈவினிங் டிஃபன் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 டம்ளர் ரேஷன் துவரம்பருப்பு, ரெண்டும் 1 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா களைஞ்சி எடுத்த பிறகு அதில் 4 வரமிளகாய் போட்டிருக்கேங்க. நல்ல காரமான மிளகாய், அதனால் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இல்லைன்னா 2 மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வைக்கணுங்க. இது 1 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது 2ஆக பிரித்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. எல்லா மிளகாயும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 பல் பூண்டுங்க, தோலோடவே போட்டிருக்கேன். கறிவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பெரிய ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. அந்த ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதையை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சு. இந்த மாதிரி பருன்னு அரைக்கணும். மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க அரைச்சதே. இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இன்னொரு முறை வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2ஆக பிரித்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து இதில் என்ன பத்தலையோ அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. 2ஆவது முறை போட்டிருக்கேங்க. இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு. காரம் சுருக்குனே இருக்குதுங்க, அதனால் காரம் தேவையில்லை. இன்னொரு 4-5 தக்காளி, மொத்தமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி. ஒரு 100 கிராம் வேணால் கம்மியாக போட்டுக்கலாங்க. அரைப்படி அரிசி அப்படின்னா 1/2 கிலோ தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது புளிக்க வைக்கக்கூடாது, ஆட்டினோடனே சுடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிப்பான தக்காளினா இன்னும் கொஞ்சம் தக்காளியை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. மற்றபடிக்கு பட்டை, கிராம்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்குது, அதனால் அதை சேர்த்த வேண்டியதில்லை. இப்போ அதே மாதிரி இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம வரமிளகாய் சேர்த்தலை, தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கெட்டியாக அரைச்சிருக்குதுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துக்கனால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாது, அதுக்காக நம்ம பெருங்காயம், பூண்டு பெருங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம். இது வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. இது மூடி வச்சிடலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயமெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கறிவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாட்டம் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். தோசைக்கல் வச்சுருக்குறேங்க, நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி கொஞ்சம் ஊற்றுங்க போதும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு சைடு வேகட்டும், இப்படி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு டைமே தேவையில்லை. 1 ஹவர், ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு என்னடா பண்ணுறது நைட்டுன்னு யோசிச்சிங்கன்னா, டக்குன்னு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் அரைச்சி அப்போவே செஞ்சிடலாம். இது புளிக்கணும்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் தக்காளி போடுறதுனால இது புளிக்கவே வேண்டாம், ஆட்டின உடனே அப்படியே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், சட்னியே இல்லாமையும் சூப்பராக இருக்குங்க. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கம் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, வெந்துச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக ஒரே 1 மணி நேரத்துக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.